செய்தி. வணக்கம். விவி செய்திகளுக்காக செய்திகள். ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் பாமகவை சேர்ந்த ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட இளைஞர் சங்க செயலாளர் சக்கரவர்த்தி கடந்த சில நாட்களுக்கு முன்பாக துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் எனவும் கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் அனைவரையும் கைது செய்ய கோரி கண்டித்து ஷோலிங்கர் பேருந்து நிலையத்தில் பாமக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட அமைப்பு செயலாளர் ஆமா கிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளர் சரவணன், மாவட்ட தலைவர் சம்பத் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார்கள். இதில் ராணிப்பேட்டை மாவட்டம் முழுவதும் இருந்து பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் சுமார் 800க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். ஆர்ப்பாட்டத்தில் தமிழகத்தில் பெருகி வரும் துப்பாக்கி கலாச்சாரம் குற்றச்சம்பவங்கள் கட்டுப்படுத்த தவறிய தமிழக அரசை கண்டித்தும், வழக்கில் முறையாக விசாரணை செய்யவில்லை எனவும், விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் எனவும், வழக்கறிஞர் சக்கரவர்த்தி அவரின் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என கூறி கோஷங்கள் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட அமைப்பு செயலாளர் கார்த்திக் ராஜா, மாவட்ட துணை செயலாளர் வடிவேல், நகர செயலாளர் பார்த்திபன், மாவட்ட சமூக நீதி பேரவை செயலாளர் லோகநாதன் உள்ளிட்ட மாவட்ட, ஒன்றிய, பேரூர் கிளைக்கழக பொறுப்பாளர்கள், பாமக தொண்டர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் பாதுகாப்பில்லை.